தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி பொதுப்பணித்துறை சார்பில் கோரிமேட்டில் தீயணைப்புத்துறைக்கான தலைமை அலுவலக வளாகம் கட்டுமான பணிகள் ரூபாய் 5,89,00,000 மதிப்பீட்டில் பணிகள் தொடங்கப்பட்டது. இந்த பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், கோட்ட தீயணைப்பு அதிகாரி இளங்கோ, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், ஒப்பந்ததாரர் செல்வகணபதி மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பொம்மை உற்பத்தியாளர்கள் சேவை தொழிலியலில் கூட்டுறவு சங்கம் கடந்த 30 ஆண்டுகளாக கொலுபொம்மை கண்காட்சியை நடத்தி வருகிறது. இந்த ஆண்டு நவராத்திரிக்கான கொலுபொம்மை கண்காட்சி காந்தி வீதியில் உள்ள வேதபுரீஸ்வரர் கோவிலில் துவங்கியது. கண்காட்சியை சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்து பார்வையிட்டார். கண்காட்சி வரும் அக்டோபர் 2ஆம் தேதி வரை 30 நாட்களுக்கு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கண்காட்சியில் ரூபாய் 60 லட்சம் மதிப்புள்ள கொலுபொம்மைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இங்கு வழக்கமான பொம்மைகளுடன் அயோத்தி ராமர், ராமானுஜர், வேத பாடசாலை, வளைகாப்பு அம்மன், கும்பகர்ண செட் உள்ளிட்ட 34 புதிய வகை பொம்மைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த பொம்மைகளை புதுச்சேரியை சேர்ந்த பாரம்பரியமிக்க கலைஞர்கள் உருவாக்கியுள்ளனர். புதுச்சேரியின் சிறந்த கலைஞர் என மாநில விருதும் பத்மஸ்ரீ விருதும் பெற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மகாத்மா காந்தி வீதியில் அமைந்துள்ள சித்தி விநாயகர் என்று அழைக்கும் ஏழை பிள்ளையார் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையேற்று சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் விழாவில் கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த ஊர் முக்கிய பெரியவர்கள், பொதுமக்கள், உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், நிர்வாகிகள், மகளிர்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் வருகிற செப்டம்பர் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் பாஜகவினர் முன்னதாகவே பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி பாஜக பிரமுகர் கார்த்திகேயன் தலைமையில் ரயில் நிலையம் அருகே உள்ள கௌசிக பாலசுப்ரமணிய ஆலயத்தில் அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் அமைச்சர் நமச்சிவாயம் நீடூடி வாழ வேண்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் அவரது துணைவியார் வசந்தி நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் பாஜகவினர் மற்றும் அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர்கள்
கலந்து கொண்டு அமைச்சர் நமச்சிவாயத்துக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் உருளையன்பேட்டை தொகுதி தலைவர் ஓம் சக்தி ரமேஷ் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு மரக்கன்றுகளை வழங்கினார். புதுச்சேரி தேக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் சார்பில் மாநில அளவிலான தேக்வாண்டோ போட்டிகள் லாஸ்பேட்டை பல்நோக்கு விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. சப் ஜூனியர், கேட்டக், ஜூனியர் மற்றும் சீனியர் என 100க்கும் மேற்பட்ட பிரிவுகளில் நடைபெற்ற இப்போட்டியில் பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் ஆகிய பகுதிகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை மேஜிக் லெக் தேக்வாண்டோ மார்ஷல் ஆர்ட்ஸ் கிளப்பும், 2ஆம் இடத்தை புதுச்சேரி தேக்வாண்டோ மார்ஷல் ஆர்ட்ஸ் கிளப்பும், 3ஆம் இடத்தை புத்தா சாம்பியன் தேக்வாண்டோ கிளப்பும் பெற்றனர். இப்போட்டியில் சிவாலயா சிவா, பாண்டிச்சேரி ஒலிம்பிக் சங்க செயலாளர் தனசேகர், சிஇஓ முத்துகேசவலு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கினர். தேக்வாண்டோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவில் இருந்து அப்சர்வர் மேனேஜர், சர்வதேச நடுவர் பகத்சிங் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சங்கத்தின் நிறுவன தலைவர் ஸ்டாலின் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். உடன் சங்க நிர்வாகிகள் அழகரசன், டாக்டர் மணிகண்ட ஜோதி, கனகராஜ், சட்ட ஆலோசகர் அருள்கோஸ், உதயகுமார் மற்றும் ராஜேந்திரன் ஆகியோர் உடனிருந்தனர். இந்நிகழ்ச்சியில் சங்க செயலாளர் மஞ்சுநாதன் வரவேற்புரையாற்றினார். பொருளாளர் அரவிந்தன் நன்றி கூறினார். இதற்கான ஏற்பாடுகளை கிளை செயலாளர் தர்ஷனபிரியா செய்திருந்தார். வெற்றி பெற்றவர்கள் தேசிய போட்டியில் பங்கேற்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய அரசின் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தால் 2024 டிசம்பரில் தொடங்கப்பட்ட ஃபிட் இந்தியா உடற்பயிற்சி இயக்கத்தின் ஒரு பகுதியாக காரைக்கால் தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப்பள்ளி NCC மாணவர்கள் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது. சுமார் 50க்கும் மேற்பட்ட NCC மாணவர்கள், 4 ராணுவ பயிற்றுநர்கள், 2 ஆசிரியர்கள், முதலுதவி குழு மற்றும் ராணுவ வாகனத்துடன் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து பேரணி புறப்பட்டது. NCC யூனிட் கமாண்டிங் ஆபீசர் லெப்டினன்ட் கர்னல் ரஞ்சித் ரதி கொடியசைத்து பேரணியை துவக்கி மாணவர்களுடன் இணைந்து தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டை வரை சைக்கிள் ஓட்டி சென்றார். பேரணியில் கலந்து கொண்ட மாணவர்களை பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் வரவேற்று வாழ்த்தினார். தரங்கம்பாடியில் உணவு வழங்கப்பட்டு அங்கிருந்து தொடர்ந்து மாணவர்கள் சைக்கிள் பேரணியாக திரும்பி காரைக்கால் தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியை வந்தடைந்தனர். நிறைவாக பள்ளியின் துணை முதல்வர் நஜிமுனீஷா வாழ்த்துரை வழங்கினார். விரிவுரையாளர் ஸ்ரீதரன், வேலுசாமி மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் ராம், திலீப், சேகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பேரணிக்கான முழு ஏற்பாடுகளையும் பள்ளியின் NCC முதல் நிலை அதிகாரி காமராஜ் செய்திருந்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை, திருமுடி நகர் ஸ்ரீ கங்கை விநாயகர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக திருவிழா உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் நடைபெற்றது. மகா கும்பாபிஷேக திருவிழாவில் கோவிந்தசாலை, திருமுடி நகர் பகுதியைச் சேர்ந்த ஊர் முக்கிய பெரியவர்கள், பகுதி பொதுமக்கள், மேலும் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், நிர்வாகிகள், மகளிர்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு விநாயக பெருமானின் அருள் பெற்றனர். அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு 2025ஆம் ஆண்டு பொதுத் தேர்வில் 60% மேல் மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா பாஜக பிரமுகர் புண்ணியக்கொடி ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுத் தேர்வில் 10ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு ரூபாய் 10,000, ரூபாய் 7,500, ரூபாய் 5,000, 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு ரூபாய் 12,000, ரூபாய் 9,500, ரூபாய் 7,000 ஆகிய கல்வி ஊக்கத்தொகைகளை வழங்கி, மேலும் 60% மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்த மாணவ மாணவர்களுக்கு தலா 2,500 ரூபாயும் அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார்.
இந்நிகழ்ச்சிக்கு ஜனார்த்தனன் முன்னிலை வகித்தார். ரங்கராஜன், திருமூர்த்தி, மதிவாணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவாக சூர்யா நன்றி கூறினார். புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் தட்டாஞ்சாவடி ஸ்ரீ அறிவொளி விநாயகர், அருள்மிகு ஸ்ரீ காளிகாம்பாள் சமேத ஸ்ரீ அகோர வீரபத்ர சுவாமி மற்றும் ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயம், ஸ்ரீ பால்முத்து மாரியம்மன் ஆலயத்தில் சிடல் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருவிழா நடைபெற்று வருகிறது. முன்னதாக கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும், மின் அலங்காரத்துடன் சுவாமி திருவீதி உலாவும் நடைபெற்று வந்தன. இதில் 7ஆம் நாள் உபயதாரர் தேசிகன் மற்றும் உறவினர்கள் ஏற்பாட்டில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட சுவாமிக்கு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழாக்குழு உறுப்பினர்கள், ஊர் கிராமவாசிகள், மகளிர்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் முதன்முறையாக சட்டம் சம்பந்தமான பிரச்சினைகளுக்கு தீர்வுகள் மற்றும் விளக்கங்களை பெறும் வகையில் இந்திய அரசு நோட்டரி மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் அரசு வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்தி ஏற்பாட்டின் பேரில் மோந்திர் சிஏ வீதியில் RCM அசோசியேட்ஸ் என்ற புதிய நிறுவனம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் RCM அசோசியேட்ஸ் நிறுவனர், மத்திய அரசு நோட்டரி மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் அரசு வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்தி மற்றும் வழக்கறிஞர்கள் எழிலரசன், ராஜேஷ், வீரப்பன், பிரேம்குமார், தமிழ்மணி, முருகானந்தம், பாலச்சந்தர், ஜெனிஃபர் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிறுவனத்தின் பணிகள் வெற்றி பெற புதுச்சேரியில் உள்ள முன்னணி அரசியல் கட்சி தலைவர்கள், பொதுநல அமைப்பினர், வழக்கறிஞர்கள் என பல்வேறு பிரமுகர்கள் நேரடியாக சென்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஆன்லைன் வர்த்தகத்தால் இந்தியாவில் குறிப்பாக புதுச்சேரியில் உள்ள சிறு வணிகர்கள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். அவர்களுடைய வாழ்வாதாரமும் மெல்ல மெல்ல கேள்விக்குறியாகி வருகிறது. தங்களுடைய தொழிலை மீட்டெடுப்பதற்காக புதுச்சேரி மாநில வணிகர்கள் தற்போது ஒரு புதிய முயற்சியில் இறங்கியுள்ளனர். அவர்களும் ஆன்லைனுக்கு மாறிவிட்டனர். புதுவை பஜார் என்ற செயலியை அவர்கள் உருவாக்கி அதில் புதுச்சேரியில் பெரும்பான்மையான வணிகர்களை இணைத்துள்ளனர். இந்த செயலியை பதிவிறக்கம் செய்து கொண்டால் அவர்களுக்கு தேவையான எந்த பொருளையும் உடனடியாக ஆர்டர் செய்து வாங்கிவிட முடியும். இந்த புதுவை பஜார் வலைத்தள செயலிக்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவளிக்க வேண்டும் என புதுச்சேரி வணிகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஆன்லைன் வர்த்தகத்திற்கான புதுவை பஜார் செயலியை வணிக கூட்டமைப்பு செயலாளர் முருகபாண்டியன், ஒருங்கிணைப்பாளர் சித்திக் ரகுமான் ஆகியோர் அறிமுகம் செய்து வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள், பன்னாட்டு வர்த்தக நிறுவனங்களின் வருகையால் சிறு பெரு வியாபாரிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதற்கு தீர்வு காணும் வகையில் புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு நம்ம ஊர் நம்ம கடை என்ற கொள்கையுடன் புதுவை பஜார் என்ற வலைத்தள செயலியை உருவாக்கியுள்ளது. இந்த செயலியின் மூலம் புதுவை யூனியன் பிரதேசத்தில் உள்ள சுமார் 5 லட்சம் வணிகர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வியாபார பணிகளை செய்யலாம். அனைத்து வித வியாபார செயல்பாடுகளுக்கான ஒன் ஸ்டாப் என சொல்லக்கூடிய வகையில் இந்த புதுவை பஜார் செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. இதை கூகுள் பிளே ஸ்டோரில் மொபைல் வழியாக டவுன்லோட் செய்து பொருட்களை ஆர்டர் செய்யலாம். முன்பதிவு மற்றும் அவசர சேவைக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்திய வணிகர்களுக்கென்று ஒரு ஆன்லைன் சேவை இல்லாததை பெரிய குறைவாக உணர்ந்தோம். இதன் காரணமாகவே இதனை துவக்கியுள்ளோம். பல வெளிநாட்டு நிறுவனங்கள் 30% முதல் 40% வரை கமிஷன் வசூலித்து நமது வணிகத்தை அதிக அளவில் பாதிக்க செய்கின்றன. இதனால் மக்களுக்கு 100 ரூபாயில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் 140 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதற்கு மாற்றுதான் நம்முடைய புதுவை பஜார் செயலி. பெரிய நிறுவனங்களின் வசதிகள் அனைத்தும் இதில் உள்ளது. நீங்கள் விரும்பிய கடையை தேர்வு செய்து நியாயமான விலைக்கே பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆர்டர் செய்தால் உணவக விலைக்கே வீட்டிற்கு உணவு வந்து சேரும். சுற்றுலா பயணிகள் இந்த செயலியை டவுன்லோட் செய்து கொண்டால் வணிகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு பெறலாம். உள்ளூர் வணிகம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்டுள்ள இந்த முயற்சிக்கு
புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவர்களும் உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றனர். இப்போ ஆரம்பிச்சு ஒரு வாரம் தான் ஆகுது. ஒரு 1400 பேருக்கு மேல பதிவிறக்கம் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னும் ஒரு சில கடைகளும் மற்ற நிறுவனங்களும் வந்து இன்னும் ஒரு வாரத்தில் இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தி அதை நம்ம உள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு வரோம். ஏற்கனவே இப்போ வெளிநாட்டு அந்த செயலியோட சிறப்பாக புதுச்சேரிக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் அந்த ஆப்ல கொண்டு வர்றதுக்கான சர்வீஸ் ஓரியன்டட் தான். இது வந்து இதுக்காக பண்றது இல்லை, சர்வீஸா பண்ணி இருக்கிற உள்ளூர் வணிகர் காக்கிறதுக்காக கொண்டு வந்தது சிறப்பான ஏற்பாடு. புதுச்சேரி MASS தொண்டு அறக்கட்டளை சார்பில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் MAS சுப்பிரமணியன் 5ஆம் ஆண்டு நினைவேந்தல் விழா மரப்பாலத்தில் நடைபெற்றது. அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் MASS குடும்பத்தினர் மற்றும் பல்வேறு கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக சுயமரியாதை சுரர் சண்முகம் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலய 335ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. இதுகுறித்து ஆலயத்தின் பங்குத்தந்தை அருள்தாஸ் கூறுகையில், ஆலயத்தின் 335ஆம் ஆண்டு பெருவிழா செப்டம்பர் 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. தொடர்ந்து ஆலயத்தில் தினமும் திருப்பலி மற்றும் தேர்பவனி நடைபெறுகிறது. முக்கிய நிகழ்வாக வரும் 14ஆம் தேதி காலை பெருவிழா, திருப்பலி, மாலை 5:30 மணியளவில் ஆடம்பர தேர்பவனி நடைபெறுகிறது. சேலம் மறைமாவட்ட ஆயர் அருள் செல்வம் ராயப்பன் தேர்பவனியை துவக்கி வைக்கிறார். தொடர்ந்து 15ஆம் தேதி காலை 9 மணிக்கு கொடியிறக்கம் செய்யப்படுகிறது என்றார். இந்த ஆலயமானது இந்த ஆண்டு 335வது ஆண்டு பெருவிழாவை கொண்டாடுகின்றது. கொடியேற்றமானது 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி திருப்பலி, அதன் பின்னர் நடைபெறும். தொடர்ந்து 9 நாட்கள் இங்கே நவநாள் திருப்பலிகள், தேர்பவனி நடைபெறும். 8ஆம் தேதி அன்னை பிறந்த நாளிலே அன்னையுடைய தேரானது நகர வீதிகளிலே சென்று வரும். அதே போல 14ஆம் தேதி பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். பெருவிழாவை சிறப்பிப்பதற்கு சேலம் ஆயர் செல்வம் ராயப்பன் என்பவர் இங்கே வந்து இங்கேருந்து திருப்பலியாற்றி திருவிழாவை அவர் திருவிழாவை நடத்துவார்கள். ஒரே ஒரு கோரிக்கை உங்கள் வழியாக அரசாங்கத்துக்கு நான் தெரிவித்துக் கொள்வது, பல வீதிகளிலே சாலை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை நாங்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவரிடம் சொல்லியிருக்கிறோம். அவரும் முடித்தரேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த சாலைகளை இன்னும் சரியாக சப்பனிட வேண்டும். பல இடங்களிலே சாலை வெட்டப்பட்டிருக்கிறது, தேர் இழுத்தவர்களுக்கு கடினமாக இருக்கும். எனவே அதை நீங்களும் தொலைக்காட்சி வழியாக ஒளிபரப்பினால் மிக நன்றாக இருக்கும் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காரைக்கால் வடக்கு தொகுதி கிளிஞ்சல்மேடு பகுதியில் உள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ பால தண்டாயுதபாணி, ஸ்ரீ எல்லையம்மன், ஸ்ரீ மாரியம்மன் ஆலயங்களின் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம், நாக தியாகராஜன் மற்றும் வடக்கு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் பிருத்திவிராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் கணுவாப்பேட்டை தேவி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக காலை 2ஆம் கால பூஜை ஆரம்பம், விசேஷ சாந்தி, தத்துவார்ச்சனை, நாடி சந்தானம், பெரிய சூட்டுதல்,
அதனைத் தொடர்ந்து யாத்ராதானம், சங்கல்பம், அதனைத் தொடர்ந்து கலச புறப்பாடு நடைபெற்று விமானம் மற்றும் ராஜகோபுரம் கும்பாபிஷேகம் அமைச்சர் துணைவியார் ஆதிலட்சுமி தேனி ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து கும்பாபிஷேக விழாவினை கண்டு களித்தனர். அதனைத் தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிவார தேவதைகளுக்கு கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மோஹத் கன்ஸ்ட்ரக்ஷன் ரவிக்குமார், முன்னாள் சேர்மன் பாலமுருகன், சரவணன், ரகுபதி உட்பட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கடுவாப்பேட்டை புதுநகர் 2வது பிளாட் ஓடை திரு ஆலய நிர்வாகத்தினர், விழா குழுவினர், கிராமவாசிகள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். மேலும் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ஆலயத்தின் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட தேனூர், எம்ஜிஆர் நகர் மற்றும் ராஜீவ் நகர் பிள்ளையார் கோவில் தெரு பகுதிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து சுமார் 22 லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. விழாவிற்கு திருநள்ளாறு சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். தொடக்க விழாவில் திருநள்ளாறு பஞ்சாயத்து ஆணையர் இளமுருகன், அசிஸ்டன்ட் என்ஜினியர் செல்வராஜ் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், கிராமவாசிகள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். திருபுவனை துணை மின் நிலையம் 1990ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இங்கு 16 மெகாவாட் திறன் கொண்ட 110 கிலோவாட் ராட்சத டிரான்ஸ்பார்மர்கள் 3 செயல்பட்டு வருகின்றன. இதன் மூலம் திருபுவனை தொகுதி கிராமங்கள், தொழிற்பேட்டையில் உள்ள 63 தொழிற்சாலைகள், பள்ளி, கல்லூரி, வணிக நிறுவனங்களுக்கு மின்சாரம் வழங்கப்படுகிறது. ஆனால் கடந்த ஆகஸ்ட் 25ஆம் தேதி டிரான்ஸ்பார்மர்களில் ஒன்றில் ஆயில் கசிவு ஏற்பட்டது. இதனால் டிரான்ஸ்பார்மர் முற்றிலும் சேதமடையாமல் தடுக்க அதிகாரிகள் உடனடியாக பராமரிப்பு பணிகளை தொடங்கினர். ஒரு டிரான்ஸ்பார்மரை முழுமையாக பிரித்து சர்வீஸ் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டதால் மீதமுள்ள 2 டிரான்ஸ்பார்மர்களின் மூலம் சுழற்சி முறையில் மின்சாரம் வழங்கப்பட்டது. இதனால் தொழிற்சாலைகள் பல கோடி ரூபாய் மதிப்பிலான உற்பத்தி இழப்பை சந்தித்ததுடன் வணிக நிறுவனங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் பாதிக்கப்பட்டன. இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மின்துறை செயற்பொறியாளர் கிருஷ்ணசாமியை தொடர்பு கொண்டு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டுகோள் விடுத்தார். அதன் பேரில் செயற்பொறியாளர் கிருஷ்ணசாமியின் மேற்பார்வையில் துணை மின் நிலைய உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், இளநிலை பொறியாளர்கள் பழனிவேலு, ராஜேந்திரன், கோகுல், லைன்மேன், ராமலிங்கம் உள்ளிட்டோர் பாதுகாப்பு குழுவினருடன் இணைந்து தொடர்ந்து முகாமிட்டு பணிகளை மேற்கொண்டனர். இந்த நிலையில் செப்டம்பர் 2ஆம் தேதி காலை 8 மணி முதல் தொடங்கிய பராமரிப்பு பணி இரவு 11:30 மணிக்கு நிறைவடைந்தது. அப்போது சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துணை மின் நிலையத்தில் நேரிலிருந்து பழுது நீக்கப்பட்ட டிரான்ஸ்பார்மரை பூஜை செய்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். பின்னர் மின்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை சந்தித்தார். அவர் பொன்னாடை அணிவித்து அவர்களின் அயராத உழைப்பை பாராட்டினார். புதுச்சேரி திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள காசிக்கு வேசம் மிகுந்த அருள்மிகு ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் கிழக்கு ராஜகோபுரம் திருப்பணி நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு அங்கமாக நிலைவாசக்கால் வைக்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது. திருக்காஞ்சி கிராமவாசிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருக்காஞ்சி கிராமவாசிகள் மற்றும் நிர்வாக அதிகாரி ஆகியோர் செய்திருந்தனர். காரைக்கால் கிளிஞ்சல்மேடு செட்டியார் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ பால தண்டாயுதபாணி, ஸ்ரீ எல்லையம்மன், ஸ்ரீ மாரியம்மன் ஆலயங்களின் ராஜகோபுரம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கான மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இவ்விழாவில் நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆலய அறங்காவலர்கள், மீனவ கிராம பஞ்சாயத்தார்கள், பக்தர்கள் மற்றும் கிராமவாசிகள் கலந்து கொண்டனர்.
திண்டிவனம் பெரிய தச்சூர் மதுரா விநாயகர் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் உள்ளிட்ட கிராம தெய்வ ஆலயங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு மங்கள இசையுடன் ஆரம்பிக்கப்பட்டு 4ஆம் கால யாக பூஜையில் விசேஷ திரவிய பொருட்கள் மற்றும் பட்டு வஸ்திரங்கள் பழங்கள் செலுத்தப்பட்டன. தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் யாத்ராதானம் எனும் கலசங்கள் புறப்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கருவறை விமான கோபுரத்தை வந்தடைந்தது. தொடர்ந்து கருவறை விமானம் மற்றும் எதிர் விமானம் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு மகா அபிஷேகம் எனும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ முத்துமாரியம்மன் பக்தர்களுக்கு ரம்யமாக காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விநாயகபுரம் கிராம பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.